Hi, hello viewers. Welcome to Aero Study Circle. LaTeX Crash Course ஓட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பை சார்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ், ஃபாண்ட் சைஸஸ் 12, ஆர்டிக்கல், ஓகே, ஸோ டைட்டில். அதுக்கு முன்னாடி என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பேக்கேஜ் pgf-pie. ஓகே, pgf-pie அப்படிங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் டைட்டில் creating pie charts. ஓகே, pie charts using pgf-pie. Okay, then title, author, Aero Study Circle, date today. Okay, today date la we are going to create this one. Okay, save பண்ணிடலாம் ஃபைலை. ஆக்சுவலாக நான் நிறையா ஃபைல்ஸ் இதுக்காக தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபைல்ஸ் எல்லாமே செப்பரேட் ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிவிடுவேன். பை சார்ட், ஓகே, பை அப்படிங்கிறத சேவ் பண்ணியிருக்கேன். தென் பிகின் டாக்குமெண்ட், என் டாக்குமெண்ட். ஓகே, ஃபைலை கம்பைல் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். அவுட்புட் ப்ராப்ளி எதுவுமே இருக்காது. ரீசன், ஓகே, மேக் டைட்டில் நம்ம கமெண்ட்டு கொடுக்கலாம். மேக் டைட்டில் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துடுவோம். மேக் டைட்டில் கொடுத்துட்டு ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டென்ட் கிரியேட் ஆகிடும். யா, கிரியேட்டிங் பை சார்ட்ஸ், ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஸோ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதில் எப்படி சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே ஒரு கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் pgf-pie அப்படிங்கிறது டிக்ஸ் பிக்சர் தான். ஓகே, டிக்ஸோட பேக்கேஜோட ஒரு இது தான். ஸோ நான் பிகின் டிக்ஸ் பிக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். டிக்ஸ் பிக்சர் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். பிகின் டிக்ஸ் பிக்சர், எண்ட் டிக்ஸ் பிக்சர். அதே மாதிரி நம்ம பை சார்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து 100 தான். ஓகே, 100க்குள்ளே தான் நீங்கள் நம்பர்ஸ் சம் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 100 வர மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டேட்டா டூல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது வந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கிராஃப் கொடுக்கும். பட் இங்கே pgf-pie ஒன்லி நீங்கள் 100க்குள்ளே தான் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அதர்வைஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே ஓவரில் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் நம்பர்ஸையும் லேபிளையும் சேர்த்தே கொடுக்குற மாதிரி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் பை. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கமாண்ட். வித்தின் தி mandatory bracket you have to enter the value. mandatory bracketக்குள்ளே உங்களோட வேல்யூஸை என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆப்பிள், 10% ஆப்பிள், தென் 20% ஆரஞ்ச், தென் 30% banana. Okay, what about this sum? I think almost 60. Okay, then 40%, okay, apple, orange, banana, 40% over. Okay, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் அவுட்புட் ஃபைலை கம்பைல் பண்ணிருக்கேன். அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஏக்கா, யா, ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் வித் லேபிள். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஆக்சுவலாக 100% தான். இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் கொடுத்துருக்கிறது செகண்டாக உள்ளது இது வந்து லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லேபிள். ஓகே, லேபிள் அப்படிங்கிறது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ 10% ஆப்பிள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எப்படியெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, கலர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இங்கே 4 தான் கொடுத்துருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து லேட்டேக்கே கிரியேட் பண்ணிவிடும். ஓகே, சப்போஸ் நான் ஒரு 10 கலர்ஸ், ஓகே, 10 மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஒவ்வொரு பார்ட்டோட வேல்யூவும் 10% அப்படின்னு சொல்லிட்டு. ஏ 10%, பி 10%, சி தென் 10% D. Okay, 10% D, 10% E. Okay, and so on. Okay, now 5 or 6 கொடுத்துட்டோம். இப்போ என்ன நடக்குது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கலர்ஸ் நீ எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கலரை ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக் கலரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 5 தான் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிளாக இருக்குது. ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிளாக இருக்குது. இன்னும் 5 டேர்ம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஜஸ்ட் இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 10 கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே கலர்ஸ் கிரியேட் ஆகிடும். யா, ஆட்டோமேட்டிக்காகவே கலர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஓகே, இது ஒன் வே. இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் பர்டிகுலராக ஏதோ ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா pgf ஒன்ஸ் அகைன் டிக்ஸ் பிக்சர் தான். டிக்ஸ் pgf டிக்ஸ் பிக்சர். ஓகே, தென் end text picture,
Okay, then we are going to enter the value. Okay, so pie chart. So within that we got to enter the value. Okay, for example now ஒரு 4 values கொடுத்துறேன் pgf. Okay, 10% b, 30% c, 40% d. Okay, இந்த values கொடுத்துட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஒரு கலரை கிரியேட் பண்ணிடும். ஓகே, சிஸ்டமே ஒரு கலரை கிரியேட் பண்ணும், அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். ஓகே, இதுதான் சிஸ்டம் கிரியேட் பண்ண கலர். இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு வேற ஸ்பெசிஃபிக்காக நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கலர் வேல்யூவை ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் என்ட்ரு பண்ணணும். பை சார்ட்டில் ஆப்ஷனலில் என்ட்ரு பண்ணிவிட்டு கலர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கணும். ஓகே, கலர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத கரஸ்பாண்டிங்காக கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற கலர் ஏக்கு ரெப்ரசென்ட் ஆகும், செகண்டாக கொடுக்குற கலர் பிக்கு ரெப்ரசென்ட் ஆகும், தேர்டாக கொடுக்குற கலர் சிக்கு ரெப்ரசென்ட் ஆகும், ஃபோர்த் ஒன் டிக்கு ரெப்ரசென்ட் ஆகும். அதனால் நீங்கள் எவ்வளோ டேர்ம் யூஸ் பண்ணாலும் கலர் மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒன் சியான் கொடுக்குறேன், தென் செகண்ட் ஒன் மெஜந்தா, தேர்ட் ஒன் ரெட். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கலர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன் 10% அப்படிங்கிறது சியானில் இருந்துடும். ஓகே, 20% மெஜந்தா, 30% ரெட், 40% ப்ளூவில் கிடச்சிடும். உங்களுக்கு கலர்ஸை நீங்கள் மேனுவலாகவும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, தென் எழுந்து எப்படி ஒரு பார்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறது, அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போ வந்து எல்லாமே மர்ஜ் ஆகிருக்கு, எல்லாமே கலர்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆகிருக்கு. சப்போஸ் இதில் வந்து நான் 10% மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் இந்த 10% கொஞ்சம் வெளியில் எடுத்து காமிக்கணும் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்ப்ளோட் ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கமெண்ட் எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிறது EXPLODE. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோட் கொடுத்துட்டோம். எக்ஸ்ப்ளோடில் இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக 4 ஸ்லைசஸ் இருக்குது. இதில் வந்து 4 ஸ்லைசஸ் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஸ்லைசர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஈக்குவல் ஸோ வித்தின் மண்டேட்டரி ப்ராக்கெட் யூ காட் டு என்டர் தி வேல்யூ. ஸோ எதெல்லாம் சப்போஸ் நான் 0,0,0,0ன்னு கொடுத்தேன். இப்போ எந்த ஒரு சேஞ்சுமே நடந்திருக்காது. ஓகே, நீங்கள் 4 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்க, 4 ஸ்லைஸ் இருக்குது, அதனால் 40 யூஸ் பண்ணிருக்கேன், எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை. சப்போஸ் நான் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே 0க்கு பதிலாக 1ன்னு கொடுத்துருக்கேன், தட் மீன்ஸ் லாஸ்ட் வேல்யூவில் 1ன்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மீன்ஸ் 4th கோஆர்டினேட், தட் மீன்ஸ் டியோட வேல்யூவில் 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ண அப்படின்னா நான் இது பாருங்கள், இந்த 40 அப்படிங்கிறது ஜஸ்ட் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்டேன். எக்ஸாக்டாக ஓகே, தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த வேல்யூஸ் இன்னும் பக்கத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் எல்லாமே 0 to 1க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 0 to 1க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.5 கொடுத்துறேன், செகண்ட் என்ட்ரியில் 0.2 கொடுக்குறேன், செகண்ட் என்ட்ரியில் 0.2 கொடுத்தேன். செகண்ட் என்ட்ரி மீன்ஸ் 20%, செகண்ட் என்ட்ரி மீன்ஸ் இந்த 20%, 20%, 40% இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சப்போஸ் எனக்கு இந்த ABCD அப்படிங்கிறது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம் நேம்ஸ் கொடுத்துறேன். ராஜு, ராமு, சோமு. ஓகே, ராஜு, ராமு, சோமு, ராமு. ஓகே, தென் பாலு. ஓகே, இந்த 4 நேம் கொடுத்துட்டோம். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லெட்டர்ஸுக்கு பதிலாக நேம்ஸ் அப்பியர் ஆகும். ராஜு, ராமு, சோமு அண்ட் சோ ஆன். எனக்கு இது என்ன அக்வர்டாக இருக்குது, எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே லெஜெண்டில் வரணும், அதாவது சைடில் வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபைலை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷனில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டெக்ஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ளது நம்பர்ஸ், செகண்ட் உள்ளது டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எங்கே அப்பியர் ஆகணும் அப்படின்னா லெஜெண்டில் அப்பியர் ஆகணும். ஓகே, நான் லெஜெண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா இங்கே ராஜு, ராமு எதுவுமே உங்களுக்கு இங்கே அப்பியர் ஆகாது, எல்லாமே சைடில் அப்பியர் ஆகிடும் கரஸ்பாண்டிங் கலர்ஸோட. ஓகே, ஸோ சியான் கலர் ரெப்ரசன்ஸ் ராஜு, தென் மெஜந்தா கலர் ரெப்ரசன்ஸ் ராமு அண்ட் ஸோ நீங்கள் எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே லெஜெண்டும் கிரியேட் ஆகும். ஓகே, இது ஈஸியஸ்ட் வே. அதிகமாக இந்த பை சார்ட் யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா MBA ஸ்டூடெண்ட்ஸ், BBA ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒன் வே. தென் இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட்டை ஆல்ட்ரு பண்ண முடியும், இல்லை நம்பர்ஸை ஹைட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடுவோம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் எனக்கு வந்து நான் ஸ்லைஸாக வேணும், ஓகே, எனக்கு சம் நம்பர் ஸ்லைஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிக்ஸ் பிக்சர், ஓகே, TORE டிக்ஸ் பிக்சர், தென் எண்ட் டிக்ஸ் பிக்சர்,
ஓகே எண்ட் டெக்ஸ்ட் பிக்சர். இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 30 பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 10 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே நான் ஃபஸ்ட்டு பை சார்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் இல்லாமல் ஜஸ்ட் இதை மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 30 பாய்ஸ் இருக்காங்க, 30 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30:10 அந்த மாதிரி வந்துடும். ஓகே ஓகே 100ல் 30% வந்து எனக்கு பாய்ஸ். ஓகே யா பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சிரும். இப்போது நீங்கள் இதில் ஆப்ஷனல் எனக்கு வந்து டயக்ராம் வந்து எக்ஸாக்டாக 100ல் 30% இவ்வளோ, 10% இவ்வளோ, ரிமைனிங் 60% எம்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி வேணாம் எனக்கு ஃபுல் டயக்ராம்ஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சம் ஈக்குவல் டு ஆட் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சம் ஆட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணிவிடும். ஓகே நான் இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். சம் ஈக்குவல் டு ஆட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டல் சம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை 100ஆல் டிவைட் பண்ணிவிடும். ஓகே ஸோ 30% அண்ட் 10%. Okay, that means 30% 10% means 75% girls, only 75% boys, only 25% girls. இந்த கிராஃப் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே ஸோ டோட்டல் கிராஃப் 100% அப்படின்னா 1/4 பார்ட்ஸ் வந்து 25% அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே சப்போஸ் இல்லை எனக்கு பாய்ஸோட டேர்ம்ஸ் மட்டும்தான் வேணும். ஓகே இதோட ரேடியஸையும் சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டரில் இருக்குது. இதோட ரேடியஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேடியஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே பெட்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். தட் மீன்ஸ் 2 சென்டிமீட்டர் ரேடியஸில் எனக்கு இந்த சர்க்கிள் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவுட்புட் செக் பண்ணலாம். ஐயா ரேடியஸ் வந்து குறைஞ்சது. ஓகே 2 சென்டிமீட்டர் ரேடியஸ். இல்லை உங்களுக்கு கிராஃபை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சப்போஸ் சம்ஸ் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 100%ல் ஜெனரேட் ஆகிடும். இல்லை நீங்கள் பர்டிகுலராக சம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒன்லி கொடுத்துருக்க வேல்யூஸுக்கு மட்டும் உங்களுக்கு கிராஃப் ஜெனரேட் ஆகும். ஓகே ஒன் வே. தென் நெக்ஸ்ட் ஓகே சப்போஸ் நீங்கள் ஏதோ வேறு ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. பெட்டர் வந்து நான் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணோம். அதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இங்கே இதில் என்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஃப் அவுட்புட் செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே யா இப்போ இந்த கிராஃபில் ஆரஞ்சு ஈக்குவல் டு 20%, ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 10%ன்னு சொல்லியிருக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. ஓகே பர்சன்டேஜ் சிம்பிள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 20, 30 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக ஜெனரேட் ஆகிடும். ஓகே எல்லா ப்ராப்ளம்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸப்ட் திஸ் ப்ராப்ளம். இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இங்கே ரேடியஸ் ஈக்குவல் டு சம்ஸ் ஈக்குவல் டு ஆட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால சம்ஸ் ஈக்குவல் டு ஆட்டன் கொடுத்ததுனால இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வரல. இல்லை சம்மை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் தான் வரும். ஓகே இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பதிலாக இதோட ரேட்டை நான் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் வந்து 10 ரூபா, ஆரஞ்சு 20 ரூபா, பனானா 30 ரூபா, கொய்யா 40 ரூபா அப்படிங்கிறவா நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? எனக்கு பர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே பின்னாடியே ருபீஸ் அப்படிங்கிற சிம்பிளை நான் சேர்க்கணும். அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலில் தான் மென்ஷன் பண்ணணும். பை சார்ட்டில் ஆப்ஷனலில் ஆஃப்டர் நம்பர் ஆர் பிஃபோர் நம்பர். ஓகே ஸோ நான் வந்து பிஃபோர் நம்பர் கொடுக்குறேன். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர். பிஃபோர் நம்பர் ஈக்குவல் டு ஆர்எஸ். ஓகே ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறேன். இல்லை ஸ்பேஸ் கொடுக்காம போங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. இப்போ பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பதிலாக முன்னாடி ஆர்எஸ் அப்படிங்கிற டேர்ம் வரும். ஓகே ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது. நம்பர் ஆஃப்டர் அது டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை எனக்கு பர்சன்டேஜ் வேணும் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணலாம். ஓகே அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எதுவுமே இல்லாமல் எம்டியாக கொடுத்துருங்க. என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுவோம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் நம்பருக்கு அப்புறம் எம்டியாக கொடுத்துருக்கோம். இப்போ யா இட்ஸ் தி அவர் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸாக்ட்லி. ஓகே ஸோ ஆஃப்டர் நம்பர் ஈக்குவல் டு எம்டியாக கொடுத்துட்டீங்க. எந்த ஒரு லைனுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் ஹைட் ஆகிடும். ஓகே ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 10 rupees, ஆரஞ்ச் 20 rupees, பனானா 30 rupees, கோவா 40 rupees. இது ஒரு பி. இல்லை எனக்கு இந்த உள்ள இருக்க நம்பர்ஸ் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் கலர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஓகே அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷனலில் ஹைட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே எனக்கு எந்த நம்பர்ஸும் வேண்டியதில்லை, நம்பர்ஸ் எதுவுமே வேண்டியதில்லை, எனக்கு லேபிள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஹைட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பை சார்ட்டில் ஹைட் நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இப்போ உள்ள இன்னர் சர்க்கிளில் இருக்க எந்த ஒரு நம்பருமே அப்பியர் ஆகாது. அனதர் கிராஃபியா உள்ள இருக்க நம்பர்ஸ் எதுவுமே அப்பியர் ஆகாது. ஜஸ்ட் கலர் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணும்.
ஓகே, இது ஒன் வே. இல்ல எனக்கு நம்பர்ஸ் இருக்கட்டும். பட் ஆனா எனக்கு வந்து நம்பரோட சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. அந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இல்ல அப்படின்னா எனக்கு ஏரியாக்கு அந்த ஸ்லைஸோட ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே. சாரி, ஸ்கேல் ஃபாண்ட். ஃபாண்ட்டோட ஸ்கேலை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைஸோட ஏரியா எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். யா பாருங்க, 10% அப்படிங்கிறது இந்த ஸ்லைஸோட ஏரியாவை பொறுத்து இந்த டெக்ஸ்டோட ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். 10 ஓகே ருபீஸ் 10 அப்படிங்கிறது இந்த ஏரியா வந்து ஸ்மால் ஏரியா, அதனால டெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆரஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் லார்ஜர் ஏரியா. ஓகே, 30 அப்படிங்கிறது கொஞ்சம் லார்ஜர் ஏரியா. ஓகே, அண்ட் ஸோ ஆன் சிமிலர் வைஸ். ஓகே ஓகே இல்லை, லேபிள்ஸ் வந்து எப்படி பின் பண்ணுறது, ஆக்சுவலாக இது ரெப்ரசென்ட் பண்ணுறது ஓகே தான். இல்லை எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன டெக்கரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதையும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா, இதே இதில் நான் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பெட்டர் வந்து நான் இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம பின் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே பின் பண்ணி காமிக்கும். ஓகே, ஜஸ்ட் see that. இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கிரே கலரில் ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஆரஞ்ச் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பின் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அனதர் வே வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கமெண்ட்டில் வேறு என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே காப்பி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வெளியில் வேணும். இப்போ இங்கே எல்லாமே டெக்ஸ்ட் வெளியில் தான் இருக்குது. எனக்கு வெளியில் வேணாம், உள்ள சர்க்கிளுக்குள்ளேயே இருக்கணும், ஸ்லைஸுக்குள்ளேயே எனக்கு டெக்ஸ்ட் அப்பியர் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இன்சைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இன்சைட் யூஸ் பண்ணிட்டு ஃபைலை கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வெளியில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே உள்ளேயே அப்பியர் ஆகிடும். ஜஸ்டியா பாருங்க, டெக்ஸ்ட் இது வரைக்கும் வெளியில தான் பார்த்தோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இன்சைட்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கோவா எல்லாமே டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே சென்ட் ஆகிடும். ஓகே, இது அனதர் வே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பை சார்ட்டுக்கு பதிலாக போலார் சார்ட் கிரியேட் பண்ணலாம், ஸ்கொயர் சார்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை க்ளவுட் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமே காப்பி பண்ணி ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க ஆப்ஷனல் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப்ஷனல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இதை பேசிக்காக ரன் பண்ணி அவுட்புட் செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி போலார் சார்ட், ஸ்கொயர் சார்ட், க்ளவுட் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஆப்ஷனல் இது டிஃபால்ட் ஒன். ஸோ நான் இப்போ இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது பை சார்ட். இப்போது நான் இதில் போலார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். போலார் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ஆக்சிஸ் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, அவ்வளோ குவாட்ரேட் ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் போலார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை பொறுத்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஜெனரேட் ஆகிடும். ஓகே, இந்த சர்க்கிளோட ஆர்க் ஜெனரேட் ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை பொறுத்து ஆர்க் ஜெனரேட் ஆகிட்டு அந்த ஏரியாவை ஃபில் பண்ணும். இது போலார் கிராஃப். ஓகே, ஆப்பிள் 10%, ஆரஞ்ச் 20, பனானா 30 அண்ட் ஸோ ஒன். ஸோ ஒன்ஸ் நான் இதையே காப்பி பண்ணிவிட்டு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சாரி. ஓகே, காப்பி பண்ணிட்டோம், தென் பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே போலாருக்கு பதிலாக இப்போ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் சார்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸ்கொயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் சார்ட் கிரியேட் ஆகும். உங்களுக்கு அவுட்புட் செக் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் சார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. 10%, 20, 10, 20, 30, 40 ஸ்கொயர் கிரியேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு ஸ்கொயரும் பிடிக்கல, எனக்கு க்ளவுட் சார்ட் வேணும் அப்படின்னா அதையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். க்ளவுட் அப்படிங்கிற ஆப்ஷன், CLOUD, க்ளவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். க்ளவுட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளவுட் சார்ட்ஸ் ஜெனரேட் ஆகும். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ 10, 20, 30, 40 அண்ட் ஸோ ஒன். இதுதான் க்ளவுட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள்ட்ட கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 டேஸுக்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.